வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோலார் செல்லுடைய வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பவர் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி சிமுலேஷன் அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிமுலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனண்ட் அண்ட் அதனுடைய மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் சோலார் செல், சோலார் இன்டியூஸ்டு கரண்ட், டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், தெர்மல் போர்ட், இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து சோலார் செல். நெக்ஸ்ட் எலிமெண்ட் பிஎஸ் கான்ஸ்டன்ட், இது சோலார் செல்லுக்கு இர்ரேடியன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். தேர்ட் எலிமெண்ட் சால்வர் கான்ஃபிகரேஷன், ஒரு பிளாக் டயக்ராம் வந்து சிமுலேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கு சால்வர் கான்ஃபிகரேஷன் தேவைப்படும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் கரண்ட் சென்சார் அண்ட் வோல்டேஜ் சென்சார், இந்த ரெண்டுமே வந்து கரண்ட் அண்ட் வோல்டேஜை சென்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த எலிமெண்ட் வேரியபிள் ரெசிஸ்டர், இது லோடுக்காக நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் எலக்ட்ரிக்கல் ரெஃபரன்ஸ், இது ஒரு கிரவுண்ட் எலிமெண்ட் தான். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிஎஸ் சிமுலிங்க் கன்வெர்ட்டர் அண்ட் சிமுலிங்க் பிஎஸ் கன்வெர்ட்டர். இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிமுலிங்க் ஆர் சிம்ஸ்கோப்னுடைய காம்பனன்ட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நாம அதை டைரக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு இது மாதிரியான கன்வெர்ட்டர் தேவைப்படும். அதனால தான் இந்த ரெண்டு கன்வெர்ட்டர் நம்ம எடுத்திருக்கோம். சிமுலிங்க்ல இருந்து சிம்ஸ்கோப் கனெக்ட் பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு சிமுலிங்க் டு பிஎஸ் கன்வெர்ட்டரும், அண்ட் சிம்ஸ்கோப்ல இருந்து சிமுலிங்க் வந்து கனெக்ட் பண்ணணும்னா பிஎஸ் டு சிமுலிங்க் கன்வெர்ட்டரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ங்கிறது வந்து நாம ரெண்டு கரண்ட் அண்ட் வோல்டேஜ்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கெட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணோம்னா நம்ம பவர்னோட வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். இது மல்டிப்ளையர் மாதிரி தான். நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து XY கிராஃப், இது கரண்ட் அண்ட் வோல்டேஜ்னோட வேல்யூஸை நாம கிராஃப் மூலியமா பார்க்கறதுக்காக யூஸ் பண்ற ஒரு பிளாட் எலிமெண்ட் தான். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரேம், இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டருக்கு நாம இன்புட்டாக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஓவராலாக இந்த சிமுலேஷனில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் அண்ட் அதனுடைய மீனிங். வாங்க கனெக்ஷனை மேக் பண்ணலாம்.
இப்போ கனெக்ஷன் மேக் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்குள்ளேயும் சம் வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு சோலார் செல்லுக்கு உண்டான இர்ரேடியன்ஸை வந்து நாம கொடுக்கணும். ஸோ அதுக்காக பிஎஸ் கான்ஸ்டன்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு, அதில் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவில் 1000 வேல்யூஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டாக இர்ரேடியேஷன் வேல்யூ வந்து சோலார் செல்லுக்கு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ சோலார் செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஷார்ட் சர்க்யூட்னுடைய வேல்யூ வந்து 7.34 அண்ட் ஓப்பன் சர்க்யூட்னுடைய வோல்டேஜ் வந்து 0.6, இர்ரேடியன்ஸ் வந்து 1000 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சோலார் செல்லு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வோல்டேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே 0.6 வோல்ட். நெக்ஸ்ட் சால்வர் கான்ஃபிகரேஷன் டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் யூஸ் லோக்கல் சால்வரை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்ம இப்போ ரேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேம்ப்ல வேல்யூஸ் நம்ம அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அண்ட் வேரியபிள் ரெஜிஸ்டர்லேயே உங்களுடைய வேல்யூஸ் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் XY கிராஃபை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் தான் வந்து நம்மளுடைய கிராஃப் வந்து பிளாட் ஆக போகுது. ஸோ இந்த விஐ கேரக்டரிஸ்டில் வந்து வோல்டேஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அண்டு ஒய் லேபிளில் வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ அப்போ அதனுடைய லிமிட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து சோலார் செல்லை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சம் வேல்யூஸ் வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஷார்ட் சர்க்யூட்னுடைய கரண்ட்டுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.34 அண்ட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.6. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய அவுட்புட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆக போகுது. ஸோ அதனால் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்னோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்னோட மினிமம் வேல்யூ வந்து 0ன்னு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து இது வந்து வோல்டேஜ்னோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து 0.6. ஸோ அதனால் வந்து இது நான் வந்து 0.8 நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து கரண்ட், அதனுடைய மினிமம் வேல்யூ வந்து 0 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நான் வந்து நம்ம பார்த்த வேல்யூ வந்து 7.34. ஸோ அதனால் வந்து நான் இங்கே வந்து ஒரு 8ன்னு நான் சாம்பிளுக்கு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாம் ரன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு கிராஃப் வந்து ப்ளாட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். சோலார் செல்லை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனுடைய பவர் அண்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு லைப்ரரி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைப்ரரி ப்ரௌசரில் ப்ராடக்ட்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த மல்டிப்ளையர் கிடைக்கும். இந்த மல்டிப்ளையர் மூலியமாக தான் நம்மளுடைய பவர்னுடைய வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ பவர்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் V இன்ட்டு I. ஸோ அப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டையும் வந்து தான் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜோட கனெக்ட் பண்ணிக்கிறோம், கரண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். ஸோ இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறதா வந்து நம்மளுடைய பவர். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிவியில் பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வோல்டேஜும் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து பவரும் இருக்கும். ஸோ இந்த பவரை வந்து நான் வந்து ஒய் ஆக்சிஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வோல்டேஜை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் வந்து நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பேரலாக பவர் அண்ட் வோல்டேஜுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்ச வேவ் ஃபார்ம் வந்து நம்மளுடைய பவர் அண்ட் வோல்டேஜுக்கு உண்டான வேவ் ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம விஏ கிராஃபும் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சோலார் செல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச பவர் அண்ட் வோல்டேஜினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட்னுடைய வேவ் ஃபார்ம். அண்ட் உங்களுக்கு வேறு ரேடியேஷனுக்கு உங்களுக்கு வந்து விஏ கேரக்டரிஸ்டிக்ஸும் அண்ட் பிவி கேரக்டரிஸ்டிக்ஸும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ் கான்ஸ்டன்ட்டில் நீங்கள் எகைன் வந்து உங்களுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூவை வேரி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறது மூலிமா வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் பிவி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய வோல்டேஜ் லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோலார் செல்லுடைய வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சர்க்யூட்டுடைய வோல்டேஜ் 0.6. இந்த வோல்டேஜ் லெவல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அவுட்புட்டில் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சோலார் செல்ஸை வந்து நீங்கள் சீரியஸாக வந்து கனெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், ஜாஸ்தியாக கிடைச்சிடும். ஸோ ஜஸ்ட்டு இதை மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை ஜஸ்ட்டு சீரியஸாக கனெக்ட் பண்ணாவே போதும். ஜஸ்ட் நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 செல்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் சீரியஸாக. ஸோ இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அதனுடைய பிளாட்னுடைய வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சேம் எக்ஸஸ் நான் சொன்ன மாதிரியே தான் XY கிராஃபை வந்து இது பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது, பட் வோல்டேஜினோட வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். வோல்டேஜ் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு செல்லுக்கு வந்து 0.6, அப்போ இங்கே 3 செல் கனெக்ட் பண்ணியிருக்காங்காட்டிக்கு அதை மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து 1.8 கிடைக்கும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ அதனுடைய விஐ அண்ட் பிவி கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து இந்த கிராஃப்லேயும் வந்து நாம் மாற்றணும். ஸோ பவர்னுடைய வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸில் நாம் கொடுத்துருக்கோம், வோல்டேஜினோட வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 கொடுத்துட்றேன், அண்ட் ஒய்யினுடைய மேக்ஸிமம் வேல்யூவில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து விஐ. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு, ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பிவியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து நம்மளுடைய வோல்டேஜினுடைய விஐனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.